பெரிய பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள், எனி டைம் இந்த லேப்டாப்பை தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? இது மாதிரி கோடிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். கண்டினியூஸாக லேப்டாப்பையும் பார்க்காத, கண்ணு வலிக்கும். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க. அடுத்த வருஷம் காலேஜுக்கு போய்க்கிறியா? இந்த வருஷமே நான் போயிடுறேம்மே. ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. காலேஜில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா உன்னால்? முடியுமே. பசங்க அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன்மே. ட்ராவலிங் அதிகமாக இருக்குமே. நான் சேஃபாக போயிட்டு வந்துடுறேம்மே. லாஸ்ட்டாக டாக்டர் கிட்ட பையன் என்ன கேட்டான் தெரியுமாங்க? 2 கொஷின் கேட்டான். ஒன்று, நான் எப்போ பாத்திரம் கழுவ முடியும் அப்படின்னு கேட்டான். ஏன் பாத்திரம் நீ கழுவுற அப்படின்னு டாக்டர் கேட்டார். அம்மாவுக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு, அம்மா எல்லாமே கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க சமையல்லாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக நான் பாத்திரம் விளக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு கொஷின் என்ன தெரியுமா கேட்டான்? நான் இந்த வருஷம் படிக்க முடியாதா டாக்டர் அப்படின்னு கேட்டான். ஏன் படிக்க முடியாது? நீ செப்டம்பரில் காலேஜுக்கு போயிடலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே சந்தோஷமா இருந்தான். நான் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்க போறேன், அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் நான் எடுக்க போறேன், நான் இந்த வருஷம் காலேஜுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது படிக்க வச்சிருங்க மம்மி, ஒரு 4 வருஷம் நான் படிச்சுட்டேன்னா போதும், உங்களை உட்கார வச்சு ராணி மாதிரி பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இது கேட்குறப்போ எனக்கு அழுகையாக தான் வந்தது. இது முருங்கைக்கீரை சட்னிங்க. டெய்லி லேப்டாப் எடுத்து பைத்தான் ஜாவாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கஷ்டத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றான். ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. பசங்க யாராவது கழுத்தை தட்டி விட்டாலோ காலை தட்டி விட்டாலோ அவனுக்கு பிரச்சனை ஆயிருமேன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான், நான் இந்த வருஷம் எப்படியாவது அவனை படிக்க வச்சிருவேன் அப்படின்னு. 2 விதமா எனக்கு முருங்கைக்கீரை கிடைச்சிருக்கு. ஒன்னு லைட் கலர், ஒன்னு டார்க் கலர்ல கிடைச்சிருக்கு. இது கருவேப்பிலை. இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போறேன். இதை சாப்பாட்டுல அப்பப்போ மிக்ஸ் பண்ண போறேன். ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கீரையில் ஒன்று நல்லா வெயிலில் பட்டு வளர்ந்துருக்கும், இன்னொன்று வெயிலில் படாமல் வளர்ந்துருக்கும். அதுக்கு தான் இந்த கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட இன்னைக்கு செக்கப் போகிறப்போ என்ன டாக்டர் சொல்கிறாருன்னு நான் கேட்டுட்டு வரேன். ஏன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவனால் மேனேஜ் பண்ண முடியுமா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத டாக்டர் கன்ஃபார்மாக சொன்னாருன்னா மட்டும் நான் படிக்க வைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கலான் இருக்கேன். இன்னும் அவனுக்கு 4 பல்லு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. காலேஜுக்கு போயிட்டா அது எப்போ பண்ண முடியும், அதுக்கான ரெஸ்ட் எதுவும் தேவையா அப்படின்றதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் சேஃப்டியும் எனக்கு முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவன் இந்த பைத்தான்லாம் கத்துக்கிறப்போ அந்த லேப்டாப்பை கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா புதுசா அதை கத்துக்கிறான்ல, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். மொபைலை பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் புது விஷயமா இருக்குன்றதுனால ஆர்வமா கத்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் அதை பார்த்து நான் காலேஜில் சேர்த்து விடுவேன் அப்படின்ற எண்ணத்துலையும் அவன் செஞ்சிட்டு இருக்கான். அவன் இந்த குடும்பத்தோட சூழ்நிலை மாறணுன்றதுக்காக ரொம்ப யோசிக்கிறான். அதே நேரம் 1 வருஷம் அவன் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் விரும்பலை. இந்த ஜூஸோட கலர் பார்த்தீங்களா? ஃப்ளாஷ் லைட் அடித்தா ஒரு கலர், அது இல்லைன்னா ஒரு கலர், நார்மல் லைட்டில் ஒரு கலர்னு 3 கலராக தெரியுதுல்ல. கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. நானும் ஒரு டம்ளர் குடித்தேன், நல்லா இருந்தது. இதில் வேற இனிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை. பெரிய பையனுக்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கள்ல, பாசி பயிரை முளைகட்டி வச்சுருந்தேன்ல, அதில் போட்ட கஞ்சி தாங்க இது. காலையில் செய்கிற சாப்பாடை 2 வேளைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நைட்டுக்கு தோசை இல்லைன்னா கஞ்சி அந்த மாதிரி போட்டு கொடுக்குறேங்க. எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச பூந்தொட்டி அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். என்கிட்ட புளிச்ச கீரை விதை தான் இருந்தது, அதை போட்டு விட்டேங்க. ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குலங்க. கீரைக்கார அக்கா கிட்ட வாங்கின புளிச்ச கீரை இருக்குது, அதோட இந்த புளிச்ச கீரையும் சேர்த்து போட்டு சட்னி அரைக்க போகிறேங்க. இப்போல்லாம் டெய்லி கீரை சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கீரைக்கார அக்கா தான் அதுக்கு காரணம். ஆனால் அவங்க கிட்ட முடக்கத்தான் கீரை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அது மட்டும் அவங்க கிட்ட கிடைக்கவே இல்லை எனக்கு. பையனுக்கு மிக்சியில் அரைச்சி ஊற்றுறத பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அந்த விஷயத்த மட்டும் நான் காட்டவே இல்லை. எப்படியோ நம்ம செய்கிற சாப்பாடை அவனும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிதாங்க நான் மிக்சியில் அரைச்சி கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்தா அவனுக்கு வயிறு நிறையாது இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி சாப்பாட்டை மிக்சியில் அரைச்சி கொடுக்குறப்போ அவனுக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க.
இஞ்சி, பூண்டு, சோம்பு இது மூணையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சுட்டோன்னா நமக்கு அழகான ஸ்லைஸ் கிடைக்கும். இதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டா அப்பப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு தான் அதிகமாக போட்டிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் காரம் அதிகமாக சேர்க்க முடியாதுல்ல, அதனால சோம்பு கொஞ்சம் இருந்தது, அதையும் இதில் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, அதில் பையனோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பையன்கிட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினேன், என் வாய்ஸ் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டான். சின்ன பையன் வாய்ஸையோ சின்ன பையனையோ வீடியோவில் ஆட் பண்ணால் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் கம்மியாக தான் பண்ணுதுங்க. அடிக்கடி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மாறும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் தாங்க பட்டாணி பிரியாணி. பிரியாணி மாதிரியே சூப்பராக வந்திருந்ததுங்க. கொத்தமல்லி இல்லை, புதினா மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. என் சமையல் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கா, என்னடா விதவிதமாக சமையல் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. இந்த அளவுக்கு உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல. சும்மா ஜாலிக்காக சொல்கிறேங்க என்னோட சமையல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என் பசங்க உப்பு இல்லை காரம் இல்லைன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட என் சமையல் டைப்பே மாறி இருக்குங்க. பிள்ளைங்க எனி டைம் சூப்பராக இருக்குன்னு மட்டும்தாங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் இப்படி சமைச்சிட்ருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை இதை மூணையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி இதை பெரிய பையனுக்கு கொடுக்க போகிறேங்க. பையனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் லாஸ்ட் வீக் நான் சமைச்சதெல்லாம் வீடியோவாக கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கேன். என்னோட வீடியோ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எடிட்டிங் ஆப்பை சேஞ்ச் பண்ணணும். ஒரு சாப்பாடே 2 கலராக தெரியுது பாருங்க. கருப்பு கவனி அரிசி, கேழ்வரகு, உளுந்து இதை போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்க ஒரு பொடி, போட்டு தான் கஞ்சி வச்சேங்க. முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணல, அதை போட்டு ரசம் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோன்னா ரசம் கலர் டல்லாக இருக்குங்க. இந்த கொண்டக்கடலை கட்லெட்டை எண்ணெயில் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக புரட்டி எடுத்தாலே இந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வந்துடும். முருங்கைக்கீரை ரசத்துக்கும் இந்த கொண்டக்கடலை கட்லெட்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ப்ரோட்டீனுக்காக இந்த மாதத்தில் நான் நிறைய பயிறு வகைகள் சேர்த்துட்டேங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் மறந்துடாமல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.